சோ இப்ப நான் வரக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பிபிசிஎல்லுடைய சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா 3680 கோடி. நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்துல இது வந்து துவங்கி வைக்கப்பட இருக்கு. சோ இந்த நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைப்டு நேச்சுரல் கேஸ், அதாவது பிஎன்ஜி டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் பிசினஸஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இது நிறைய சிஎன்ஜி ஸ்டேஷனை வந்து வெஹிக்கிள்காக உருவாக்குற நோக்கமும் இது பின்னாடி இருக்கு. சரி, இது பண்றதுனால காமன் பப்ளிக்கு என்னமா பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 8.8 லட்சம் வீடுகளுக்கு இந்த பிஎன்ஜி கனெக்ஷன் கிடைக்கும். சோ நம்ம இப்ப வாங்குற எல்பிஜி கேஸ்ல இருந்து அந்த கியூல நிக்கிறது, அதுக்காக பாடுபடுறது அப்படின்னு இருக்காது. நமக்கு கேஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது பைப் மூலமாவே வந்துரும். இதனால வந்து மந்த்லி சேவிங் நடக்கும். பிஎன்ஜி அப்படிங்கிறது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டரை விட கம்மியா இருக்கு. அதோட சேர்த்து 200க்கும் மேற்பட்ட கமர்ஷியலா யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதனால வந்து அவங்களோட பிசினஸ் வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சேர்த்து 201 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆட்டோ ரிக்ஷா யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட ஃபியூவல் பில் அப்படிங்கிறது சிக்னிபிகண்டா குறைக்கிறதுக்காக உதவி பண்ணுது. இதோட சேர்த்து சுற்றுச்சூழலும் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான காத்து கிடைக்கவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.